எல்லாருக்கும் உள்ள வந்தோடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்காக கண்டிப்பா கண்டிப்பா பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் கூட இந்த ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. ஆனா நம்ம இந்த சின்ன சின்ன இதுல எதிர்பார்க்க முடியல. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். வேற ஒண்ணும் இல்லை. நீங்க பெரிய லெவல்ல போனாலும் எங்களெல்லாம் மறந்துடாதீங்க சார். ஏன்னா உங்களோட படம்லாம் பெருசான பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி டைம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. 100% கிடைக்கும். மிஸ் பண்ணாம பாக்குறேங்க சார். கண்டிப்பா கண்டிப்பாமா. நீங்க என் மக்கள் இல்ல, நான் எப்போ ஐயா யூடியூப் மூலியமா பார்த்தேன். அவங்க அவங்களை நான் எப்பவுமே எவ்ரி மந்த் ஃபாலோ அப் பண்ணுவேன். அவங்க சொல்ற ராசி பலன்கள் எனக்கு 100% அப்படியே பொருந்து இருந்தது. ஸோ கொஞ்ச நாள் சரி ஜாதகம் பார்த்தேன். ஜாதகம் மட்டும் பார்க்கல, நம்ம லக் பண்றேன் ஐயா செஞ்சிருக்கோம். ஐயா சொன்ன மாதிரியே அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே என் வாழ்க்கையில் நடந்துருக்கும். அதுல ஒரு தடவை அவர் சொல்லியிருப்பாரு, அடுத்த ஒரு விஷயத்துல தலையிட்ட கண்டிப்பா கோர்ட் கேஸ் வரும்னு. அதுவும் நடந்தது. அதுவும் நடந்தது. அப்புறம் ஒரு இதுல சொல்லுவாங்க, சிப்ளிங்ஸ்குள்ள சண்டைகள் அந்த மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. அதுக்கும் ஒரு வாட்டி ஏறிட்டு வந்தேன். நான் நியூமராலஜி பண்றேன். நியூமராலஜி அது பண்றேன் நானு. என் கவிதம் பண்றேன். ஸோ ஐயாவோட ஒரு ரசிகைன்னு சொல்லலாம். உங்களை நான் புறா பட்டு வரேன். இது சொல்றது ஒரு நாளுக்கு மிஸ்டேக் ஆனது கிடையாது. அது எனக்கு 100% மேலவே பொருந்துன்னு சொல்ற ஒரு விஷயங்கள் இப்ப டாக்டர் கூட ஐயாவுக்கு நான் நக்கு பண்ணி சொல்லியிருக்கேன். ஒண்ணுக்கு ஆமா டாக்டருக்கு கொடுத்துருக்கோம். இப்ப அடுத்தது கணவருக்கு நம்ம பண்ண சொல்லியிருக்கோம். என் பேர் அருண்குமார். நான் தாம்பரத்துல இருக்கேன். நான் எப்படின்னா, எனக்கு ஒரு 2018-19 பிஸ்னஸ் அப்ப எல்லாமே 7.5 சனி முடிஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு எல்லாருமே எல்லா இதுலயும் பாசிட்டிவா ஒரு நோட் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா எனக்கு அந்த டைம்ல எதுவுமே சரியா நடக்கல. அப்பதான் குருஜியோட அந்த வீடியோஸ் பார்த்தேன். அது எப்படியோ அந்த 7.5 சனி ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றத குருஜி தவிர வேற யாருமே கிளியரா இவ்வளவு தூரம் போல. அவர் சொன்னது எல்லாமே கரெக்டா 2019 எனக்கு எப்படி நடக்கணுமோ எல்லாமே நடந்தது. அப்புறம் 2019 குருஜி பார்த்தேன் நானு. இல்ல நீங்க அந்த பிசினஸை விட்டுருங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கே வேற ஏதாவது ஆபத்து இருக்கும்னாரு. எல்லாமே குருஜி சொன்ன மாதிரி விட்டேன் நானு. அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும்னாரு. எனக்கு வேலை கிடைச்சது. மறுபடியும் வேற வேலை என்னோட ஒய்ஃப் மூலமா கிடைக்கும்னாரு. நான் இப்ப HCL ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் மூலமாவே கிடைக்கும்னாரு. அவங்க அசென்ச்சர்ல ஒர்க் பண்றாங்க. அவங்க மூலமாவே கரெக்டா இந்த டேட்டுக்குள்ள கிடைக்கும்னாரு. அதுக்குள்ள வேலையும் கிடைச்சது. அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த பூர்வ புண்ணியம் $1 கொடுத்திருந்தாங்க எனக்கு. இது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு. என் லைஃப்ல எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ். அது என்ன ப்ராப்ளம் என்ன இந்த சுச்சுவேஷன்ல இந்த இது இப்ப சந்திராஷ்டம் மாதிரி கொடுக்குறீங்க. உங்களுக்கு உங்ககிட்ட வந்துதான் இந்த சந்திராஷ்டம் நாள்னா என்னதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி சந்திராஷ்டம் நாள்ல நல்ல நேரம் கெட்ட நேரம் எமகன்னா ஓகே, அதெல்லாம் ஓகே. மீதி எந்த நேரம் நான் பிரிச்சுவலா போனா கூட அந்த மீதி டைமை பத்தி தான் எதுவும் யோசிக்க மாட்டேன். இந்த டைம் போயிடணுமா, டைம் அப்படி போயிடணுமான்னு அது ஒரு அப்படியே பிராக்டிக்கலாவே நார்மல் லைஃப்ல போற மாதிரியே போயிட்டு இருப்பேன். அவங்க கிட்ட வந்ததுல இருந்தா இப்ப இந்த டைமுக்குள்ள இந்த மாதிரிதான் நல்ல விஷயம் பண்ணணும்னு விஷயம் பண்ணக்கூடாது எல்லாமே இப்ப உங்ககிட்ட வந்துதான் எனக்கு தெரியும். எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. என்னன்னா குரு முன்னாடி உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி இது ஒரு மூட நம்பிக்கை. ஒரு எப்படி சொல்றதுன்னா அது யாருக்குமே எனக்கு அந்த அளவுல யாரும் சொல்லி தரல மீன்ஸ் எனக்கு சரியான கைடன்ஸ் இல்லை. அதை பத்தி ஒன்றும் எனக்கு தெரியல. நீங்க தான் மனிதனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு, அதுதான் ஜோதிடம் அப்படின்னு சொல்லி சயின்டிபிக்கா உங்ககிட்ட நான் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே இதுதான் உண்மை, இதான் நம்ம மேல நடக்கிறது தான் கீழே பிரதிபலிக்குது, எல்லாமே ஒரு சயின்ஸ் தான், எல்லாம் சயின்ஸ் அடிப்படையில நடக்குது அப்படின்றத உங்ககிட்டதான் நான் கத்துக்கிட்டேன் குருஜி. நீங்க உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கடவுளோ எதுவோ கிடையாது, நம்மளை தாண்டி ஒண்ணு எல்லாமே ஒரு பாசிட்டிவிட்டி நம்மளை எல்லாமே மூவ் பண்ணிட்டு இருக்கு. அது எல்லாமே எழுதப்பட்ட ஒண்ணு. அதன் அடிப்படையில் நம்ம செயல்படுறோம்ன்றது சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆனது உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான், நீங்க சொன்ன விளக்கங்களுக்கு அப்புறம் தான். குருஜி வணக்கம். குருஜி நான் அஸ்ட்ராலஜி முதல்ல இருந்தே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் கொடுத்தது நீங்க தான். நம்ம நம்ம காலகாலமா நம்ம முன்னோர்கள் எல்லாருமே நம்ம என்ன பண்ணாங்கன்னா ஏதோ ஒரு கனெக்டிவிட்டியில நம்ம பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் தான் எல்லாமே நம்மளுக்கு மெயின். இந்த எலிமெண்ட்ஸ் தான் நம்ம வச்சுதான் நம்ம ஜாதகம் இதுவா இருக்குது, லக்னத்துல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க தான் சொன்னீங்க. பட் நம்ம நார்மலா என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு குரு தசை வந்தா இப்படி இருக்கும், சுக்கிர தசை வந்தா 20 வருஷம் நம்மளுக்கு போகும்னு இருக்கும் அப்படின்றதுதான் ஒரு மைண்ட் செட்டா இருந்தது.
ஆனா நீங்க தான் அதை தெளிவுபடுத்துனீங்க. எல்லாருக்குமே அது கிடையாது. நம்மளோட ஜாதகத்துல அந்த கிரகங்கள் எங்கெங்க போய் பிளேஸ்மெண்ட் ஆகுதோ நம்ம பிறக்கிற நேரத்துல அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. அதை மட்டும்தான் வந்து அது செய்யுமே ஒழிய அது இல்லாம நம்ம பூர்வ புண்ணியம் முதல்ல பூர்வ புண்ணியம் ஃபர்ஸ்ட் இருக்கணும். இத வந்து நாங்க உங்ககிட்ட வந்ததே எங்களுக்கு பேசிக்கா ஏதோ லிட்டில் பிட் இருந்ததுனாலதான் உங்களுக்கு நாங்க பாக்குறோம். இன்னைக்கு நாங்க குருவா ஏத்துக்கிட்டு நாங்க உங்களுக்கு நீங்க எங்களை வழிநடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. சோ பூர்வ புண்ணியம் கொஞ்சமா இருக்கணும் ஃபர்ஸ்ட். அது இருந்தாதான் அடுத்து பாக்கியாதிபதி மத்ததெல்லாம் மத்த கிரகங்கள் எல்லாம் மத்த அதிபதிகள் சேர்ந்து நம்மளுக்கு வேலை செய்யும்ன்றத உங்ககிட்ட வந்துகிட்ட பிறகு நாங்க கத்துக்கிட்டது இது. மாறன் சொன்ன மாதிரி நம்ம எல்லா பிளானட்ஸும் யூனிவர்ஸ் அதுதான் உண்டு. நம்ம நம்ம ரெகுலரா நடத்துற நம்ம இன்னைக்கு நான் என்ன சொல்லட்டும், இன்னைக்கு நம்ம மாரியம்மனுக்கும் இவங்களுக்கும் நம்ம கூழ் ஊத்துறதோ பொங்கல் வைக்கிறதோ எல்லாம் வந்து காலகாலமா வந்த ஒரு ரிச்சுவல்ஸ் தானே ஒழிய இது ஆக்சுவலா நம்மள வந்து பண்ணல. நான் போய் இன்னைக்கு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் நான் இன்னைக்கு விளக்கு போட்டுட்டனோ இல்ல நான் ஒரு அர்ச்சனை பண்றேனோ இது நம்மள வழி நடத்தலைங்க. இதை தாண்டி வேற ஒண்ணு நம்ம ஜாதகத்துல இருக்கிறது தான் நம்மள வழி நடத்திக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஜாதகத்தை நம்ம யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்ற மாதிரி அந்த 12 பாவ அனாலிசிஸ் எங்களுக்கு எல்லாம் கிடைக்குமான்றது நாங்க ஏங்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இருக்க நேரம் குறைச்சதுனால அதெல்லாம் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. பட் கிடைச்ச கொஞ்சம் பொக்கிஷத்தை வச்சு உங்க பூர்வ புண்ணிய டாலர் இல்லாதவங்களுக்கு கூட நீங்க வந்து இல்ல அதை நீங்க ரிவைவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பூர்வ புண்ணிய டாலர் அதிர்ஷ்ட டாலர்னு ஒண்ணு கொடுத்து எங்களை மாதிரி ஆளுங்க இப்ப எனக்கெல்லாம் லக்னாதிபதி 8ல மறைஞ்சிட்டாரு. இன்னைக்கு எனக்கு சுக்கிர தசை நடக்குது. ஆனாலும் சுக்கிரன் வந்து அஸ்தமனம் ஆயிட்டாரு. சூரியனோட சேர்ந்து அஸ்தமனம் ஆயிட்டாரு. 11ஆம் இடத்துல இருந்தாலுமே என்ன மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து அந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட டாலரை கொடுத்து இந்தாமா உங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்கு, இதை புடிச்சுக்கிட்டு நீங்க மேல வரலாம், ஒண்ணுமே எல்லாமே மொத்தமா முடிஞ்சிடலன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை ஒளி நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நான் என்னைக்குமே நான் நன்றியோட இருக்கேன் குருஜி. வந்து இது எனக்கு என்ன கட்டத்துல இருக்கோ அது வந்து என்னுடைய பல பிறவி கான்சியஸ்ல இருந்து நான் கொண்டு வந்தது. சோ அந்த கட்டம் எதை நோக்கி எனக்கு சொல்லுதுன்றத வந்து நீங்க எனக்கு சொல்லி கொடுக்குறீங்க. இன்னைக்கு உனக்கு இந்த தசை நடக்குதுன்னா இது நடந்துதான் ஆகும். இன்னைக்கு அஷ்டமத்து சனி இதனால வந்து உனக்கு மானம் அவமானம் இதெல்லாம் நடக்கும். அது இந்த மாதிரி நடக்குதா, ஓகே ஃபைன். இல்லைன்னா அது வேற மாதிரி போகுன்றத வந்து எனக்கு வேற யாரும் சொல்லி கொடுக்கலையே. ஒரு தசை நடக்குது, எனக்கு ஒரு கெட்ட தசை நடக்குதுன்னா அது நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. இது கெட்ட தசை நடந்தா இதெல்லாம் நடக்கும். சோ யூ ஹேவ் டு பி அவேர். அதுக்கு நீ என்ன பண்ணணும், நீங்க எனக்கு வந்து இப்போ அந்த பூர்வ டாலர் கொடுத்துருக்கீங்க, எனக்கு வந்து நீங்க வந்து ஹோமம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதுக்கு உண்டான ஸ்லோகம் கொடுத்துருக்கீங்க. அதை நான் சொல்லிட்டு அதை நான் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடி நான் போய் கேட்டுட்டு போறேன் நானு. சோ நான் புரிஞ்சுன்றது என்னன்னா என்னுடைய கட்டத்துல என்ன இருக்குன்றத நீங்க வந்து முன்னாடி எனக்கு சொல்லிடுறீங்க. எனக்கு தான் முன்னாடி சொல்லிட்டீங்களே, உன்னோட குழந்தையினால உனக்கு போய் இந்த மாதிரி நடக்கணும்னு இருக்கு, அது நடக்குது. சோ இத நீ தாங்கிதான் போகணும். இதுக்கப்புறமா உனக்கு ஒரு லைஃப் இருக்குன்னா அதை நீ அது வர வரைக்கும் வெயிட் பண்ணிதான் ஆகணும். சோ இதெல்லாம் நான் புரிஞ்சுன்றது. இதெல்லாம் எதுக்கு நடக்குதா, என்னோட பூர்வ புண்ணிய ஜன்மம் நான் கொண்டு வந்த பலாபலன் இது. இங்க வேற யாரும் எனக்கு இது இங்க உங்களோட கிளாஸ் மூலியமா தான் நான் தெரிஞ்சுட்டேன். இது வந்து எனக்கு யாரும் எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுக்கல, இல்லைன்னா வந்து வெளியில இருக்கிற ஸ்கூல்ல போய் நான் கத்துக்கிட்டு வரல. இது உங்க ஸ்கூல்ல நான் கத்துக்கிறது. என்னுடைய கட்டங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையை நகர்த்துது. என்னுடைய இந்த பிரபஞ்சங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையை நடத்துது. வேற எதுவுமே நடத்தல. இங்க நான் இங்க படிக்கிற நான் இந்த பௌதிகத்துல படிச்சிருக்க படிப்பு என்ன வாழ்க்கையை நடத்துதுன்னா அது எனக்கு வாழ்க்கைக்கு உண்டான சாப்பாடு எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு இதை கொடுத்துருக்கே தவிர, பட் எனக்கு மெயினான படிப்பு நீங்க சொல்லி கொடுத்தது தானே. ஃபர்ஸ்ட் எனக்கு புரியுது. எனக்கு அப்ப வந்து எனக்கு எந்த புரிதலும் கிடையாதுங்க குருஜி. உங்க வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் எனக்கு ஜோதிட புரிதலே வந்திருக்கு முழுக்க முழுக்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம யூடியூப் எல்லாம் பாத்துருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி யூடியூப் எல்லாம் பார்த்து அப்ப என்ன புரிதல் வந்தது? யூடியூப் வீடியோ பாக்குறப்ப வந்து எனக்கு நீங்க சொல்றது மட்டும் நடக்குதே, இது எப்படி அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு நிறைய இருந்திருக்கு குருஜி. அது வரைக்கும் எனக்கு ஜோதிடத்துல நம்பிக்கை கிடையாது. உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஜோதிடம்னா என்னன்னே எனக்கு புரிய ஆரம்பிச்சதே. அப்பதான் அதனுடைய ஆர்வம் வந்ததே உங்க வீடியோ பார்த்தது. நான் பார்க்கும் போதே என்னோட வாழ்க்கை அந்த இதுல நடந்தது ஒரு வார சம்பவத்தை நீங்க அப்படியே சொன்னீங்க குருஜி. அது நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணா. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு நான் நினைச்சு கூட பார்க்கல. பெர்ஃபெக்டா 100% அப்படியே பெர்ஃபெக்டா இருந்துச்சு அந்த வாரம். ஆமா குருஜி, நீங்க சொன்னது அந்த நான் கேட்ட முதல் பதிவை கேட்ட எப்படி வாழணுங்கிறத கத்து கொடுக்குறீங்க குருஜி. நீங்க அவ்வளவுதான் குருஜி. ஒரு வாழ்க்கையை மனிதன் எப்படி வாழணுங்கிறதுக்கான உங்களுடைய வார்த்தைகள் தான் மட்டும் குருஜி. உங்க வார்த்தைகளை பின்பற்றினாலே ஒரு மனிதன் வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கலாம், எப்படி வாழலாங்கிறத கத்துக்கலாம் குருஜி. நான் கத்துக்கிட்டது உங்ககிட்ட இருந்து. எனக்கு நீங்க குருவா கிடைச்சதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் குருஜி. ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் குருஜி. நான் வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய புண்ணியம் அன்னைக்கு நீங்க குருவா கிடைச்சது. ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு இது. 2 வாரம் அந்த கூகுள் மீட் கிளாஸ் இல்லாதே ரொம்ப மன வருத்தமா இருந்துச்சு குருஜி. உங்களை பார்த்து சந்திச்சு உங்க குரலை கேட்கும் போதுதான் குருஜி எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு.